லைக் உங்களில் ஒருத்தராக என்னை பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. ஃபஸ்ட்டு என் ப்ராப்ளம் என்னென்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு ஆஃப்டர் கமிங் ஹியர். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் திங். இப்போ லைக் எனக்கு இங்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததே எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குது. ஏன்னா முன்ன ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ ஃபியர்ஸ். லைக் இப்போ நான் ஒரு ஆன் ஸ்டேஜ் வரணும்னா கூட ஐ யூஸ் டு பி ஃபியரிங். பட் இப்போ அது எனக்கு எதுவுமே இல்லை. வந்துட்டு இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கணும் இல்லையோ ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன். அதுக்கு என் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். என்னை நானே அப்செட் பண்ணாத போது என்னை எல்லாமே அப்செட் பண்ணிட்டாங்க, ஈவன் த ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறப்போ. அண்ட் தே ஆர் ஸ்டில் கைண்ட் டு மீ அப்படிங்கிறப்போ எனக்கே அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு. லைஃப்பில் நிறைய நடந்துட்டு இருக்கேன். ஐ எம் நாட் த பர்சன் ஹூ கைண்ட் ஆஃப் ஷேர் எவ்ரி திங் டு எவ்ரி ஒன். எனக்குள்ளேயே வச்சுப்பேன். ஐ வில் கோ த்ரூ திங்ஸ் அண்ட் ஐ வில் ஹீல் மை செல்ஃப். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் லைக் ஐ ஹேவ் பீப்புள். இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே யூ கேன் ஹீல் யுவர் செல்ஃப், யூ கேன் ஸ்டார்ட் அகைன், யூ லைக் எவ்ரி ஒன் இஸ் அ செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. மோரோவர் அந்த ஜெண்டர் பயாஸ் வந்துட்டு என் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதாகிடுச்சு மேம். லைக் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். ஐ ஸ்டார்ட் சீயிங் த சோல் மோர் ஓவர் த ஹியூமன்ஸ். இது ஒரு எண்டு மாதிரி எனக்கு தெரியல. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் த பிகினிங் மாதிரி எனக்கு தோணுது. அது எல்லாத்துக்கும் லைக் வேர் இஸ் த இனிஷியல் பாயிண்ட்னு தேடுறப்போ ஐ சூஸ் த மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ சூஸ் அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட், which is one of the difficult and hard decision but also the best decision in my life.